கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இவ்வளோ தூரம் வர்றதுக்கு நமக்கு இந்த இடம் வரும்போது நமக்கு ஒயர் காணாமல் போனதுனால கொஞ்சம் ஜாயின் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் 9 அடிக்கு பதிலாக 10 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 அல்லது 10.25 அடி எடுத்துட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். கூட ஃபினிஷ் பண்ணதுக்கு கூடுதலாக ஒரு அடி இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் காணாமல் போனதுனால கொஞ்சமாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒயர் காணாமல் போச்சுன்னா எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற வீடியோ தனியாக போட்டிருக்கேன். கூடை டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டு சிறுசாகிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். நல்ல பெரிய கூடையாக நமக்கு வந்திருக்கு. இதுக்கு இனிமேல் நம்ம ஹேண்டில் போடுறது எப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கூடைகள் நிறைய போட்டிருப்பீங்க. ஒயர்ஸ்லாம் நம்ம எப்படி உள்ளே சொருகணுங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த டிசைன் வர்ற மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக போட்டுக்கணும். ஒவ்வொரு நாட் நம்ம மேலே போடாமல் விட்டுட்டு இப்படி நம்ம அரும்பு டிசைன் வேணுனாலும் முடிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியும் முடிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். எப்படி உங்களுக்கு கூட ஃபினிஷ் பண்ணுங்கிறது உங்கள் சாய்ஸ். நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கூட லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகும்போது தான் ஒயர் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நமக்கு கூடுதலாக ஒரு அடி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். இந்த ஹேண்டில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஏணிப்படி மாதிரியே இருக்குது பாருங்கள். அதனால் இதுக்கு ஏணிப்படி ஹேண்டில்னே நம்ம பேர் வைக்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுவரை யாருமே போட்டதில்லை, புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு பட்டையாகவே இருக்கும். ஏற்கனவே நமக்கு ஒரு பட்டை ஹேண்டில் நமக்கு சித்ரா சிஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க வேலூர்லேருந்து. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரிய கூடைகளுக்கு இந்த ஹேண்டில் நல்லாயிருக்கும். சரி, இப்போ எப்படி போட்டுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒயர் 6 எங்கே ஒயர் எங்கே பண்ணல வரேன். ப்ளூ கலர் ஒயர் 6 அடியில் எடுத்திருக்கேன். 1.25 மீட்டர் ஸ்கேல்லனா நீங்கள் 6 அடி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயரை 2 ஒயர் எடுத்துக்கோங்க. நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன். நான் ஒரு ஒயர் சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு ஒயர் போடணும். பாருங்கள், ப்ளூ கலரில் ஒன்று, ஆரஞ்சு கலரில் ஒன்று, 2 ஒயர் நமக்கு வேணும். 2 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 ஒயர் எடுத்து சென்டர் பார்த்துக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய கூடையில் சென்டர் பார்த்துட்டு 2 நாட்டில் நான் விட்டுருக்கேன். ஆரஞ்சு கலர் ஒயர் வெளியே வர மாதிரி வச்சு நம்ம போடணும். ஏன்னா நான் இதில் ரன்னிங் ஒயர் ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலரில் ரன்னிங் ஒயர் எடுக்கீங்களோ அதே கலரில் வெளியே வர மாதிரி, இப்படி வெளிப்பக்கம் அந்த ஒயர் வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதில் பாருங்கள், நான் ஆரஞ்சு கலரில் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு போடும்போது இந்த கேப்பில் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் தெரியும். அதுக்காக ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரே நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம எப்போவும் முறுக்கு கைப்பிடிக்கு போடுற மாதிரி உள் பக்கமாக விட்டு வெளியே எடுக்கணும். ஒரு சைடு எடுத்து ரன்னிங் ஒயர் நான் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணலை, எந்த ஒயரையும் கட் பண்ணலை. ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி உள் பக்கமாக விட்டு இந்த சைடு வழியாக நம்ம வெளியே கொண்டு வரணும். நான் இப்போ கொடுத்துட்ருக்கிறது ரன்னிங் ஒயர். ஹேண்டில் சில பேர் புரியவே மாட்டேங்குது, எப்படி தான் போட அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் போட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் போட வரும். நான் ஏற்கனவே ஒவ்வொரு ஹேண்டில் போடும்போது சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணால் வராது, நிறைய தடவை ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சுட்டு இந்த ஒயரை இப்படி சுற்றி கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நல்லா கவனமாக பாருங்கள். கொண்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து இந்த ஒயரை மறுபடியும் சுற்றி இங்கே கொண்டு வரோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. ஈஸியாக உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் புரிய வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோவை நல்லா தரவாக பார்த்தா தான் உங்களால் போட முடியும். ஃபஸ்ட் டைமே ட்ரை பண்ணிவிட்டு வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து இதை அப்படியே கொண்டு வந்து சுற்றி சுற்றி தான் கொண்டு வரணும். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதனால் நல்லா பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து திரும்ப இங்கே கொண்டு வந்து இந்த ஒயர் எடுத்து உள்ளே விடணும். எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சு பாருங்கள். நீங்கள் மற்ற ஹேண்டில்ஸோட எல்லா ஹேண்டிலுமே நான் உங்களுக்கு ஈஸியாக தான் சொல்லித்தரேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஹேண்டில்ஸ்லாம் வரலன்னா தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்படி கொஞ்சம் கீழே நெருக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ஒயரை நம்ம இந்த பக்கம் வச்சுக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போது சுற்றியாச்சு. உங்களுக்கு அந்த ஸ்டெப் தெரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள்.
அழகாக போட்டுடலாம். ஃபஸ்ட் டைமாக நான் தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அதனால் உங்களுக்கு நல்லா புரியும். நானே தான் கண்டுபிடிச்சேன், கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்லி கொடுப்போமே அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணேன். இது கட்டாயம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய குடைகளுக்கு ஹேண்டில் போட விரும்புகிறவங்க இந்த மாதிரி ஹேண்டிலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈஸியாகவும் போட்டலாம், ஆனால் ஒயர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். அதனால் ஒயர் நிறையா வச்சுருந்தா இந்த ஹேண்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஒயர் வரும் அப்படிங்கிறது தெரியாது. உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க ஒயர் மட்டும் நான் 6 அடியில் கொடுத்துருக்கேன். 6 6 12 அடி. மொத்தமாக நமக்கு 24 ஃபீட் தேவைப்படும். 2 ஹேண்டிலுக்கும் சேர்த்து 24 ஃபீட்டில் நமக்கு ஒயர் தேவைப்படும். அதனால் ஒயர் நிறையா இருந்தால் இந்த ஹேண்டிலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட்டையாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க பாருங்கள். இதுலேயே நான் இன்னும் 2 3 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். ஒவ்வொரு கூடையிலையாக நான் போட்டு காமிக்கிறேன். இதுவரை நமக்கு இந்த மாதிரி ஹேண்டில் யாரும் போட்டு காமிச்சதில்லை, அதனால தான் இதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை வரலை அப்படின்னா மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஈஸியாக வந்துடும். இன்னமும் ஒரு 3 ஹேண்டில்ஸ் நான் புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். சீக்கிரமாகவே அதை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ ஈஸியாக போடுறோம் பாருங்கள். தெரிய ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு. இப்படியே நம்ம ஃபுல் ஹேண்டிலும் போட்டு முடிச்சிட வேண்டியதான். ரன்னிங் வயர் வச்சே போடுங்க. இதே போல் இங்கே நம்ம போட்டுக்க மாதிரியே ஃபுல்லாக போட்டு முடித்து மேலே வர இங்கே வர பின்னி கொண்டு வரணும். ஹேண்டில் நம்ம கொஞ்சம் தூரம் வளர்த்து கொண்டு வந்துட்டோம். இதுக்கு அடுத்து நமக்கு 2 ஹேண்டிலும் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம வளர்த்தா போதும்னு நினைக்கிறேன். வச்சு பாருங்கள், கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 லைன் மட்டும் வளர்த்து இருக்கலாம். ஒரு 2 லைன் மட்டும் போட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். கொஞ்சம் அப்பப்போ இப்படி டைட் பண்ணி விட்டுட்டு போட ஆரம்பிங்க. லூஸ் பண்ணி விட்டு போட்டாலும் ஹேண்டில் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங் இருக்காது. டிசைனாக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் இப்படி கொஞ்சம் நெருக்கமாக வச்சே போடுவோம். 2 லைன் மட்டும் போட்டால் சரியாயிடும். நீங்கள் ட்ரை பண்ண பாஸ்கெட்ஸ் இமேஜஸ், கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ்லாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். ஓகே, இப்போ வச்சு பார்ப்போம். கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். ரன்னிங் ஒயரில் தான் போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயர் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பக்கம் கட் பண்ணி முடிச்சுக்க பாருங்கள். இதுக்கடுத்து இந்த ஒயரை நம்ம இப்படி உள்ள இது வழியாக விடணும். நார்மலாக நம்ம ஹேண்டில்ஸ்லாம் விடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி உள்ளே விடணும். இந்த உள்ளுக்குள்ளே விடுற ஒயரை வேணால் நீங்கள் கொஞ்சம் போல் குறைச்சிக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. இது ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணதுனால நான் கரெக்டாக என்னால் அளவெடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த ஒயரையும் நம்ம கட் பண்ண ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரன்னிங் ஒயரையும் இப்படி உள்ளே விட்டு இப்படி கொண்டாந்து நம்ம முடிச்சு போடணும். இப்போ இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டு வழக்கமாக நம்ம ஹேண்டில்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே போல் ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இப்படி உள்ளே கொண்டாந்து இப்படி கட்டிட்டு இந்த ஒயர்ஸை நம்ம இதுக்குள்ளே இப்படி சொருகி விடணும். இப்படி எல்லா ஒயரையும் நம்ம உள்ளே சொருகி விட்டுறணும். மீடியல் இது எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டு நம்ம பார்ப்போம். ஹேண்டில் நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறமா வெளிப்பக்கமாக இதை நாட் போட்டு கட்டணும். கூடுதலாக ஒரு ஒயர் வச்சு இதை இப்படி அமுக்கி வச்சு கட்டணும். அப்போ தான் நமக்கு ஹேண்டில் கரெக்டாக நிற்கும். ஒரு பீஸ் ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஹேண்டிலுக்குள்ளே இப்படி விட்டு வெளியே கொண்டாங்க. இப்படி உள்பக்கமாக விட்டு ஒரு முடிச்சு போட்டு கட்டிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். நார்மலாக நம்ம முடிச்சு போடுற மாதிரி தான் போடணும். முடிச்சுட்டு இந்த பக்கமாக இந்த ஒயரை சொருகி விட்டுறணும். 2 ஒயரு சொருகி விட்டுறணும்.
இப்போ நம்ம ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டோம். பெரிய கூடைகளுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் நல்லா பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒயர் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். இந்த ஏணிப்படி ஹேண்டில் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவீங்க 9445266602. இது நல்லா வெயிட் தாங்கும். எல்லா ஹேண்டில்ஸ் மாதிரியும் இதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நல்லா பட்டையாக இருக்கிறதுனால நமக்கு பிடிமானத்துக்கும் நல்லாயிருக்கும். பெரிய கூடைகளுக்கு இந்த ஹேண்டில் பொருத்தமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிவனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஹேண்டில்ஸோட மாடல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் இருக்கும். ஹேண்டில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கும், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நிறைய கூடைகள் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கூடைகள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஆல் இண்டியா நம்ம கொரியர் சர்வீஸ் உண்டு. ஸோ நீங்கள் கேட்கலாம்.